நாம இந்த நாள் நிகழ்ச்சியில யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நடிகை சாயா சிங் இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தென்னிந்திய திரையுலகத்துல, குறிப்பா தமிழ் மற்றும் கன்னட திரைப்படங்கள்ல மிகவும் புகழ்பெற்ற ஒரு முன்னணி நடிகை சாயா சிங். அவங்க திருடா திருடி திரைப்படத்துல இடம்பெற்ற மன்மதராசா அப்படிங்கிற மாபெரும் வெற்றி பாடலின் மூலமா ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்தவங்க நடிகை சாயா சிங் தாங்க. 1981 வருடம் மே மாதம் 16ஆம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஒரு ராஜ்புத் குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க. பெங்களூரில் தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. 2012ஆம் ஆண்டு பிரபல தமிழ் தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகர் கிருஷ்ணாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2000 வெளிவந்த முன்னோடி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலமா திரையுலகத்துல அறிமுகமானாங்க. 2003 வருஷம் தனுஷ்க்கு ஜோடியா நடிச்ச திருடா திருடி திரைப்படம் இவருக்கு தமிழ்ல மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. தமிழ்ல ஆனந்தபுரத்து வீடு, வல்லமை, தாராயோ மற்றும் தனுஷோட நடிச்ச சுல்லான் இந்த மாதிரி படங்கள் குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படின்னு சொல்லலாம். சாயா சிங்குக்கு தமிழ் கன்னடத்தை தவிர மலையாளம், தெலுங்கு, போஜ்புரி, அதுக்கப்புறம் பெங்காலி மொழி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. திரைப்படங்களை தொடர்ந்து தொலைக்காட்சி மற்றும் டிஜிட்டல் தளங்கள்லயும் முத்திரை பதிச்சிருக்காங்க சாயா சிங். சன் டிவியோட புகழ்பெற்ற தொடர்களான ரன், அதுக்கப்புறம் பூவை உனக்காக இந்த தொடர்கள்ல எல்லாம் முதன்மை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஜி5 தளத்துல வெளியான விலங்கு, அமேசான் பிரைம் தளத்துல வெளியான சூழல் ஆகிய புகழ்பெற்ற வெப் தொடர்கள்ல இவரது நடிப்பு ரொம்ப பாராட்ட தகுந்தது அப்படின்னு சொல்லலாம். நடிகை சாயா சிங் பிறந்த நாளான இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இன்னொரு தடவை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சியில யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பாடலாசிரியர் கவிஞர் கபிலன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1977ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி புதுச்சேரியில பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். 2000 ஆண்டு தொடக்கத்திலிருந்து பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் வட்டாரங்கள்ல அதிரடியான மாஸ் பாடல்களுக்கு பெயர் பெற்றவங்க கபிலன் அவர்கள். விஜய் நடித்த கில்லி படத்துல அர்ஜுனர் வெல்லு பாடலுக்கான வரிகளை தந்திருக்காங்க. அதே மாதிரி போக்ரி படத்துல ஆடுங்கடா என்னை சுற்றி அப்படிங்கிற பாடல் வரிகளை தந்திருக்காங்க. அதே மாதிரி திருப்பாச்சி, வேட்டைக்காரன், தெரி இந்த படங்கள்லயும் இவரோட வரிகள்ல ஹிட் பாடல்கள் வந்திருக்கு. அதே மாதிரி ரஜினிகாந்த் நடித்த கபாலி, காலா போன்ற படங்கள்லயும் இவரோட பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம விக்ரம் நடித்த தூள், தில் படங்கள்லயும் கபிலன் அவர்களுடைய பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு. யான் திரைப்படத்துல இடம்பெற்ற ஆத்தங்கர ஓரத்துல பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான விஜய் விருதை வென்றுள்ளார். அண்மையில இவருக்கு மகாகவி பாரதியார் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. திராவிட கொள்கைகள்ல ஈடுபாடு கொண்ட இவரு பல்வேறு இலக்கிய மற்றும் அரசியல் மேடைகளில் கவித்துவமாக பேசிட்டு வராங்க.